இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் சூரிய நமஸ்கார ஆசனங்களை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆசனங்கள் செய்து காமிச்சிருக்கிறோம். முடிந்த பிறகு 12 சுட்டுகள் ஒரே நாளில் உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். இன்று அளிக்கக்கூடிய ஆசனம் துவிபாத அஸ்வ சஞ்சலாசனம். இது 5வது நிலையில் இருக்கக்கூடிய ஆசனம் தான் துவிபாத அஸ்வ சஞ்சலாசனம். இந்த ஆசனம் 2 பெயர்கள் இருக்குது. இது நம்ம ஒரு வளைஞ்சி வி ஷேப்பில் நிற்போம். அதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பர்வதராசனம் என்று அழைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குவிபாத ஆசனம், அது மட்டும் இல்லாமல் அதமுக்தி ஆசனம் என்று அழைக்கக்கூடிய ஆசனம் தான் இந்த துவிபாத அஸ்வ சஞ்சலாசனா. இந்த ஆசனம் செய்வதனால் நல்லா இடுப்பு பகுதியெலாம் வலுப்பெறுகின்றன. அது நின்றுக்கிட்டு நல்லா குனிஞ்சி நல்லா ஒரு வி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆசனம் தான் இந்த துவிபாத அஸ்வ சஞ்சலாசனா. இந்த ஆசனம் செய்வதனால் இடுப்பில் உள்ள இந்த கொழுப்புகள்லாம் கரைக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம தைராய்டு கிளாண்ட் சம்பந்தமான நோயெல்லாம் நீக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் 2 கால்கள் 2 கைகள் வலுப்பெறுகின்றன இந்த ஆசனம் செய்வதனால். இந்த ஆசன பெயர் துவிபாத அஸ்வ சஞ்சலாசனா. நிலை 5வது நிலை இருக்குது. இன்னும் ஒரு 7 நிலைகள் மீதி இருக்குது. பாக்கி அடுத்தடுத்த நாளில் பாக்கி உள்ள ஆசனம்லாம் போடுறோம். அது என்னென்னா ஒரு ஆசனம் மாரி தான் இன்னொரு ஆசனம் இருக்கும். ஆனால் 12 சுற்று முடிஞ்சால் தான் நம்மளுக்கு தனி. இப்போ நாங்கள் தனியாக செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். நம்ம தொடர்ச்சியாக 12 சுற்று செஞ்சோம்னா நல்லா சிறப்பான ஆற்றலெல்லாம் அளிக்கக்கூடியது. இப்போ அந்த ஆசனம்லாம் தனித்தனியாக செஞ்சால் எவ்வளோ பலன் இருக்குதுன்னு நாங்கள் செய்து பார்த்து அதோட பலனை தெரிந்து கொண்டு தான் உங்களுக்கு தனித்தனியாக அளிக்கிறோம். ஏன்னா தனித்தனியாக அளிக்கிறோம்னா கொஞ்சம் நல்லா தனித்தனியாக கொஞ்சம் நிதானமாக போடும்போது உங்களுக்கு நல்லா நிதானமாக அந்த ஆசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெளிவான ஒரு புரிதல் இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு தனித்தனியாக போட்டு காமிக்கிறோம். தனித்தனியாக 12 ஆசனம் போட்ட பிறகு அந்த ஆசனத்தை ஒரு நாளில் 12 சுற்றும் போட இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மந்திரத்தோட கூடிய சூரிய நமஸ்காரமும் செய்து காமிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட இன்னொன்று தனியாக 12 சுற்று இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் 16 சுற்றுகளில் உங்களுக்கு அளிக்கிறதுக்கு இருக்கிறோம். இந்த துவிபாத அஸ்வ சஞ்சலாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆசிரியர். 2 கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். நல்லா 2 கைகளும் நல்லா பேலன்ஸ் பண்ணி நிற்கிறோம் இல்லையா, அதனால் இந்த தோள்பட்டையெல்லாம் வலுப்பெறுகின்றன. இந்த தோள்பட்டை வலுப்பெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் 2 கால்களும் வலுப்பெறுகின்றன. தைராய்டு கிளாண்டு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த பிரச்சனைலாம் நீக்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு முறை துவிபாத அஸ்வ சஞ்சலாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். மாற்று திசையில் இப்படி செஞ்சிடலாமா? 1 2 3 4 5. எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆசிரியர்களே. இரண்டு கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம்.
துவிபாத அஸ்வ சஞ்சலாசனம் செய்து காமிச்சு விட்டோம். இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் நம்மளுக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இடுப்பில் உள்ள சதைகள்லாம் குறைக்கப்படுகின்றன. இடுப்பு சம்மந்தமான வலியெல்லாம் நீக்கப்படுகின்றன. தைராய்டு சம்மந்த பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்து வந்தால் இந்த தைராய்டு கிளாண்டு பிரச்சனை உள்ளவங்களாம் அந்த நோயிலேருந்து நீக்கப்படலாம். தொடர்ந்து நான் அளிக்கக்கூடிய இந்த சூரிய நமஸ்காரத்தை வந்து தொடர்ந்து நம்ம வந்து 12 நாள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாகவே இந்த சூரிய நமஸ்காரம் உங்களால் செய்ய முடியும். தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து 5வது நிலையில் தான் போட்டுருக்கோம். அடுத்தது இன்னும் ஒரு 7 நிலைகள் நான் பாக்கி இருக்குது. இந்த தூய்பாத அஸ்வசஞ்சன் நாங்கள் வந்து இப்படி நின்று வளைஞ்சு செய்கிறேன் இல்லையா, இது வந்து நாங்கள் வேதாத்திரி மகரிஷி இதில் போய் இருந்திருக்கோம். அங்கே வந்து எந்த நிலையில் செய்கிறாங்கன்னா இது 5வது நிலையில் உள்ளதை வந்து இப்படி செய்கிறாங்க. அடுத்த நிலையில் உள்ளதை நாங்கள் இப்போ செய்கிற மாதிரி செஞ்சு காமிக்கிறாங்க. இப்படி நிற்கிறாங்க, இப்படி இருக்காங்க. அது வந்து நாங்கள் வந்து ஆறுதல் இயற்கை மருத்துவ சங்கத்தில் வந்து இந்த 5வது முறையிலையும் இப்படி தான் செய்கிறோம். அடுத்த நிலையில் வரக்கூடிய தூய்பாத அஸ்வ சஞ்சலாசனையும் நாங்கள் இப்போ செய்து காமிச்சோம் இல்லையா, இதேமாரி நிலையில் தான் செய்து காமிக்கிறோம். சில இந்த ஆசனமே சரி, ஆசனம் மட்டும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் சரி, வெவ்வேறு இடத்துல வேறு மாதிரியான பேர்லாம் சொல்கிறாங்க, வேறு மாதிரி செஞ்சு காமிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆறுதல் இயற்கை மருத்துவ சங்கத்தில் வந்து நம்ம அந்த 5வது நிலையிலும் இப்படி தான் செய்கிறோம். அடுத்த நிலையில் வரக்கூடிய ஆசனமும் இப்படி தான் நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இந்த தூய்பாத ஆசனம் வந்து தொடர்ந்து செய்து பாருங்கள். தொடர்ந்து இந்த சூரிய நமஸ்காரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12 நிலையும் தனித்தனியாக செஞ்சு காமிக்கிறோம். 12 நிலையிலும் நீங்கள் 12 நாள் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு புரியும். தொடர்ந்து எங்கள் மகதீஷியின் சேனலில் உள்ள ஒளிபரப்பக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் சேர்த்து பாருங்கள். இப்போ வந்து சூரிய நமஸ்காரம் பற்றி நம்ம போடணுங்கிறது எங்களுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாகிட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து ஆசனங்களுக்கு வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் நம்ம வந்து உடம்பை ஒரு விதமான வெப்பப்படுத்தி நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து நம்ம ஆசனம் செய்வதுக்கு ஒரு ஏற்ற வகையில் வந்து நம்ம உடம்பை வந்து அமைத்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் செய்து முடித்த பிறகு நம்ம ஆசனம்லாம் செய்து வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் எளிமையாக இருக்கும். இப்போ ஆசிரியர் அவர்கள் வர்ணடியில் இந்த சூரிய நமஸ்காரம் பற்றிய சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். அவர்களே, இப்போ எப்பொழுதுமே ஆர்ஜே ஃபுல்லாக பேச சொல்லணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இதில் சொல்லி தான் ஆகணும் சில விஷயங்களை அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஒருத்தரே பேசுகிறதுனால நிறைய உங்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படும். அதனால் மாற்றி பேசும்போது ஒரு கருத்து உங்களுக்கு புழப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். சூரிய நமஸ்காரங்கிறது காலை நேரம். ஏன்னா வீடியோகள் எல்லாமே வந்து 5 நாட்கள் போகிறதுனால அதை முழுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். மற்றவங்க புதுசாக ஒரு வீடியோ இது எடுத்து பார்த்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 5 ஆசனங்கள் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முதல் இதாகும். காலம்பரை நேரம் செய்யும்போது கிழக்கு நோக்கி செய்யணும். மாலை நேரம் செய்யும் பொழுது மேற்கு நோக்கி செய்யும். அதாவது சூரியன் எந்த திசையில் உதிக்குதோ அந்த திசையை பார்த்து செய்கிறது தான் இதை உத்தமம். சரிங்களா? அப்போது அந்த விஷயத்த கவனத்தில் கொள்ளுங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். சரி, ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட், அதாவது தொழிற்கல்வி சொல்லிக் கொடுக்கும்போதும் தொழிற்பயிற்சி அப்படிங்கிற போதும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒழுங்காக கொண்டு போய் செய்கிறாங்க. நாங்கள் வந்து ஆடுதல் இயற்கை சங்கத்தில் நாங்கள் ஒரு செயற்குழு உறுப்பினராக இருந்து அவங்கள்ட்டேருந்து சொல்ல கற்றுக்கிறத வச்சு தான் இங்கே சோலையில் தான் இந்த வீடியோ எல்லாமே சோலையில் தான் எடுக்கிறோம். இந்த சோலையிலேருந்து கிடைக்கக்கூடிய உங்களுக்கு பேக்ரவுண்டு பார்த்தாலே தெரியும், ஒரு இயற்கையோடு ஒன்றி இருந்திருக்கும். முழுமையாக நாங்கள் இயற்கையோடு ஒன்றி தான் அந்த யோகாசனங்கள் 99% யோகாசன வீடியோக்கள் வந்து இங்கே தான் பதிவிட்டுருக்கோம். ஒரு சில வீடியோவில் தான் வேறு இடத்துல பதிவு பண்ணி எடுத்திருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா 99% அப்படின்னா பார்த்துங்க 365 நாள் நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது 320 நாட்கள் கடந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வீடியோ கரெக்டாக என்றது கிடையாது, ஒரு இது வச்சுருக்கோம். அதாவது செப்டம்பர் 16 வந்தால் 365 நாள் அன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருந்துருக்கோம். அந்த நாளை நோக்கி போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். அதுதான் 365 நாள், அவ்வளோதான். அன்னைக்கு காலம்பரை 365 வீடியோ, அவ்வளோதான். நாங்கள் அதை தான் நோக்கி போய்ட்டுருக்கோம். ஆனால் தினமும் காலம்பரை வீடியோவை அதை 5:30 மணி, முதல்ல 8 மணின்னு போட்டோம், அப்புறம் 5:30 மணி ஆகணும். 5:30 மணியில் ஏதாவது அசௌகரியம் இருந்தால் 1-2 நாள் மாற்றி போட்டிருக்கோம், அவ்வளோதான். அந்த தினமும் அந்த வீடியோக்களை வெளியிட்டுருக்கோம். சரி, இந்த சூரிய நமஸ்காரம், இப்போ இந்த சூரிய நமஸ்காரத்தில் என்னெல்லாம் பலன் பார்த்தீங்கன்னா நிறைய பலன் இருக்குது. ஒவ்வொரு பலனையும் இந்த வீடியோ நின்று பார்த்தீங்கன்னா உடம்பு தடன்னு ஆடும். சாதாரண பண்ணிங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அந்த இதில் இருக்குது, ஏன்னா 1 செகண்ட் ஆஃப் வியூவில் அது கடந்து வந்துடும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. என்ன விஷயம் சொல்லணும், 5 எண்ணிக்கை தான் அதில் சொல்லியிருப்போம், இதில் 25 எண்ணிக்கை சொல்கிறோம். அப்போது இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களை சந்திப்போம். மிகப்பெரிய உடலை வந்து
ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது. அப்போ தனித்தனியாக செய்யும்போது அந்த ஆரோக்கியம் அதிகப்படுத்தப்படுகிறது. ஒன்று கூடி செய்யும் பொழுது அனைத்து பிரச்சனையும் சரியாயிடும். அவ்வளோதான் விஷயம். புரிதல். தனியாக செய்யும் பொழுது இதுக்கு தனி ஒரு இது இருக்குது. இந்த இது பண்ணும்போது என்ன ஆகும், தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும், நல்ல நினைவாற்றலை பெருக்கும், கண் பார்வை நல்லா மேம்படும். சரிங்களா? வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும், குடல் இறக்கத்தை சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யும், கை காலில் உள்ள வலிகளை நீக்கும், முட்டிகள் வரைக்கும் வலிகளை நீக்கும், அந்த வெரிகோஸுங்கிற பெயினை நீக்கும், தைராய்டு பிரச்சனையும் இது சரி செய்யும். இவ்வளோ விஷயம் ஒரு சாதாரண விஷயங்கள். ஆனால் இதை விட நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அத்தனை பிரச்சனையும் சரி செய்யக்கூடியதான் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் சாதாரண ஆசனம் இல்லைங்க, மிகப்பெரிய உலகளவிய மிகப்பெரிய ஆசனங்களில் இது ஒன்று. தினமும் செய்யக்கூடிய ஆசனமாக இதை வச்சிங்க. இப்போது ஆர்ஜி அவர்கள் இறுதி கட்டமாக ஆர்ஜி அவர்கள் பேசி இதை முடிச்சிடுவாங்க. நன்றி. சூரிய நமஸ்காரம் பற்றி ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்தவுடன், இந்த சூரிய நமஸ்காரத்தோட சிறப்பு என்னென்னா, இந்த ஆசனம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து ஒரு விளையாட்டில் நம்ம ஆர்வமாக இருக்கோம், நம்ம விளையாட்டு வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ விளையாடாமல் இருக்கோம். ஆனால் நம்ம சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த விளையாட்டில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு நல்லா ஆரம்பத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து சில விளையாட்டுலாம் விளையாண்டுக்கிட்டே இருந்தால் தான் டச்சில் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு நம்மளுக்கு விரும்பக்கூடிய விளையாட்டுலாம் விளையாடலைன்னா கூட ஒரு 2 நாள்லேயே நம்ம வந்து தொடர்ந்து நம்ம விளையாண்ட மனநிலைமைக்கு நம்ம எடுத்து கொண்டு செல்லும். நம்ம வந்து எந்த ஒரு விளையாட்டுக்கும் தயார் நிலையில் வந்து வச்சுருக்கோம் இந்த சூரிய நமஸ்காரம் செஞ்சால். அது மட்டும் இல்லாமல் சில பேர் நடனம்லாம் நல்லா ஆடுவாங்க, இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆடலை அப்படின்னா அவங்களாம் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தாவே அந்த டச்சு வந்து சீக்கிரமாக வந்து நம்மளால் வந்து பிக்கப் பண்ண முடியும். அந்த கண்டிஷனில் வந்து நம்ம உடம்பை வச்சுக்கணும் தான் இந்த சூரிய நமஸ்காரம். நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பாருங்கள், பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். மகரிஷியின் தினம் ஒரு யோகா சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை ஒரு சிறப்பான ஆசனத்துடன் உங்களை சந்திக்க காத்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய ஒரு 6வது நிலையில் தான் உள்ள ஒரு ஆசனத்தை தான் நாளைக்கு வழங்க இருக்கிறோம். மீண்டும் சந்திக்க காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.